கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரமுள்ளதாக. எரேமியா 27 பார்த்துக்கணும். 28வது அதிகாரம். 28வது அதிகாரம்னா யூதாவுடைய ராஜாவாகிய யூதா தேசத்தில் ராஜாவாக யார் இருக்கான்னா சிதேக்கியா இருக்கிறார். இந்த சிதேக்கியா அரசாட்சி செய்ய துவக்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்தில் அசுரின் குமாரனாகிய அனனியா என்னப்பட்ட கிபியன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்கிற சமயத்தில் எரேமியாட்ட பேசுகிறார். அசுரின் குமாரன் அனனியா என்னப்பட்ட தீர்க்கதரிசி. இவருக்கு ஊர் கிபியோன் என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் சகல கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள ஆசாரியர்கள் சகல ஜனங்களும் இருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சேனையில் தின கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பாபிலோன் ராஜாவின் முகத்தை நான் என்ன செஞ்சேன், முறித்தேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம முன்னால் பார்த்தோம், பாபிலோன் ராஜா என்ன செய்வார், இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த அப்போ இடத்துல எரேமியாவுக்கு பார்த்தோம், கர்த்தர் முகத்தை கழுத்தில் கட்டுறதை நம்ம பார்த்தோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபிலோன் ராஜா நுகத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், முறிச்சிட்டேங்கிறார். ஏன்னா இவங்க ஜனங்களெல்லாம் கொண்டு போயிருக்கிறாருல, அவங்கள நான் என்ன செஞ்சேன், முறித்து நான் அவங்கள என்ன செஞ்சுட்டேன், நான் விடுவிக்க போகிறேங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, நேபுகாத்நேச்சார் பாபிலோன் அரண்மனையிலேருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பனிமுட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த இது எடுத்துகிட்டு போய் 2 வருஷ காலத்தில் திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி அனனியா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. அது எப்படின்னா, யோயாக்கின் குமாரன் யெகோனியா, யோயாக்கின் ராஜா 25வது அதிகாரத்துலேருந்து அவர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம் யூதாவில். அந்த யோயாக்கின் ராஜாவுடைய மகன் யெகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட, ஏன்னா இந்த யெகோனியா ராஜா காலத்தில் தான் என்ன செஞ்சாங்கன்னா, ஆலயத்தில் உள்ள பொருட்கள்லாம் சிறைபிடிக்கப்பட்டு மக்களையும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அதனால் அவர்களை நான் நினச்சிவேன், அந்த யெகோனியா ராஜாவையும் நான் நினச்சிவேன், நான் திரும்பி வர பண்ணுவேன், பாபிலோன் ராஜா நுகத்தை நான் உடைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான். அந்த சிதேக்கியா ராஜா என்ன சொல்கிறார், அனனியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, ஜனங்கள்கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, இவர் கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சொல்கிறாரு. அதனால எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சகல ஜனங்களும் ஆசாரியர்களும் பார்த்துருக்கும் போது அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் அனனியா தீர்க்கதரிசி நோக்கி எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராகங்கிறார். ஏன்னா சொல்லிட்டு, கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனியர்களையும் திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றுவாராகன்னு சொல்கிறான். இவன் சொன்னால கர்த்தர் கொண்டு வர பண்ணுவாருன்னு சொன்னால, அதனால கர்த்தர் சொன்னார் நிறைவேற்றுவாராகன்னு சொல்கிறான். சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கிறாரு. அவன் என்ன சொல்லிட்டான், பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். கர்த்தர் 2 வருஷத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பாபிலோன் ராஜா, சிறைப்பிடிக்கப்பட்டோன்னா யெகோனியா ராஜா பிரபுக்கள் ஜனங்களெல்லாம் திருப்பி கொண்டு வருவோம், மற்றவங்க பனிமுட்டுகளெல்லாம் திருப்பி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி பாபிலோன் ராஜா நுகத்தை முறித்தேன்னு சொல்லி அனனியா தீர்க்கதரிசி சொல்கிற தீர்க்கதரிசிக்கு மறுத்திரமாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அது அப்படி ஆகட்டும் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாராக, உன் செவியும் ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையும் நீ கேளு சொல்கிறாரு. பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தீர்க்கதரிசிகளுக்கு தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் குறித்து அவங்க என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசி சொன்னாங்க. ஆனால் உனக்கும் முன்னும் எனக்கு முன்னும் பின்னும் இருந்த தீர்க்கதரிசிகளை சகல தேசத்தை குறித்து இப்படிலாம் என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது என்னென்னா, சமாதானம் வரும்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி நடந்திருந்தால் அது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உண்மையாக செய்ய சொன்னார்னு சொல்லி அர்த்தம். என்ன, அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறலை அப்படின்னா அது என்னது, பொய்யான தீர்க்கதரிசி வார்த்தை. அதை தான் சொல்கிறாரு. அப்படியே கர்த்தர் மெய்யா அனுப்பிய தீர்க்கதரிசி விளங்குவார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான். இப்படி முன்னால் சொன்னாங்களா, அப்படி எதெல்லாம் கர்த்தருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறுதோ அதெல்லாம் உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அனனியா என்கிற தீர்க்கதரிசியை எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நோகத்தை எடுத்து நினைச்சான், உடைச்சி போட்டான். இப்படி சொன்ன உடனே
அவர் இப்படி சொன்ன தீர்க்கதரிசிகள்லாம் இப்படி சொன்னாங்க. அப்போ அது சொன்ன வார்த்தை நிறைவேறினா உண்மையான தீர்க்கதரிசனம், நிறைவேறினா பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லி சொல்கிறாங்களா. அதுக்கு இப்போ அனனியா தீர்க்கதரிசி கழுத்தில் இருக்கிற நுகத்தை என்ன செஞ்சான், எடுத்து உடச்சி போட்டுட்டான். உடச்சி போட்டோன்னே அனனியா இப்போ சகல ஜனங்களுக்கு முன்பாக சொல்கிறான், அந்த 2 வருஷ காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நுகத்தை சகல ஜாதியின் கழுத்துக்களிருந்து நினச்சிவேன், அதை உடச்சி போடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்கிறான், அப்படி சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்றான், இவன் வந்து பொய்யான தீர்க்கதரிசி சொல்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அதே தான் ஜனங்கள்கிட்ட சொல்கிறான். அதனால் ஜனங்கள் அவன் வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க, செய் கொடுக்குறாங்க. இது வந்து அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, இப்போ தான் வழியை என்ன செஞ்சிட்டாரு, திரும்பி போயிட்டார் எரேமியா தீர்க்கதரிசி. இப்போ அனனியா எரேமியா தீர்க்கதரிசி போன பிறகு எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த நுகத்தை யார், அனனியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சால் உடச்சி போட்டான். அதை கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடச்சி போட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுதுன்னு என்ன செய்ய, நீ போய் அனனியா நோக்கி சொல்லி, நீ மர நுகத்தை தானே உடைச்சா, கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார், இருப்பு நுகத்தையும் உண்டு பண்ணுவாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை எல்லா ஜாதியுடைய கழுத்தின் மேலே நான் என்ன செஞ்சுறாரு, எரேமியா வந்து போட்டு அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ எரேமியா என்ன செய்கிறாங்க, சேவிக்கிறாங்க. வெளியில் மிருக ஜீவனங்களையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறாப்புல. அடுத்தால எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசி இப்போ அனனியா என்கிற தீர்க்கதரிசி நோக்கி சொல்கிறாரு, இப்போது அனனியாவே கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. ஏன்னா அவன் சொல்லிட்டான், நான் என்னை கர்த்தரை அனுப்புனாரு, நீங்கள் இப்படிலாம் செய்யணும் வைக்கணும்னு சொல்கிறான்ல. இப்போ வந்து எரேமியா முன்னால் என்ன சொன்னார், சரி நீ அப்படி சொன்னது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசிகள் இப்படி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறான்னா, டைரெக்டாக கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் நான் வந்து அவனை நான் அனுப்பலைன்னு சொல்கிறாரு. அனுப்பாமல் அவன் போய் தீர்க்கதரிசனம் சொன்னதுனால அவனை என்ன செய்வான், இந்த வருஷத்தில் நீ அவன் சாவான்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அதன்படியாக எரேமியா தீர்க்கதரிசி இப்போ என்ன செய்கிறான், அனனியா போய் பார்க்க போகிறான். அனனியா போய் பார்க்க போய் சொல்கிறான், இந்த வருஷத்தில் நீ என்ன செய்வான், நீ வந்து சாவான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா நீ கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டா, நீ பொய் சொல்லிட்டா, அதனால நீ வந்து என்ன செய்வா, சாவான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி போய் சொல்லிட்டான். அப்படியே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி அனனியா என்ன செஞ்சிட்டான்னா, அந்த வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் என்ன செஞ்சிட்டான், செத்து போயிட்டான். யாராக இருந்தாலும் அப்படி தான், கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்ம ஒரு பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு பெருமைக்காகவோ இதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து என்ன சொன்னோம், கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சபைக்கோ இல்லை ஜனங்களுக்கோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்னது நிச்சயமாக அழி வந்துடும். அதான் அப்படி சொன்னபடி இப்போ என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். இப்போ இந்த சமயத்தில் 29ஆம் அதிகாரம் வந்து எகோனியா என்ன செய்கிறான், என்ன ராஜாவும் ராஜஸ்திரி எகோனியாவும் ராஜாவும் அவருடைய மனைவி ராஜஸ்திரி என்ன செய்கிறாங்க, பிரதானிகள் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சர் கொல்லர் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு, எருசலேமிலேருந்து எங்கே நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், சிறைப்பட்டு போன மூப்பர்கள் மீதியானவர்களுக்கும், ஏன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க கர்த்தர் மீட்டும் கொண்டு வருவேன், அவங்க வந்து நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லியிருக்காருல, அதே போல் இப்போ இந்த சிறைப்பட்டு போன மூப்பர்கள் மீதியானவர்களும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் கடிதம் எழுதுகிறான். என்ன எழுதுறான்னா, யூதா ராஜா சிதேக்கியா வந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியாசாரின் கையிலும் இலக்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் நினைச்சான் கொடுத்து எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு நினைச்சான் அனுப்புகிறான். இவன் வந்து எருசலேமில் இருக்கிறான். எருசலேம்லேருந்து இப்போ சிதேக்கியா ராஜா மூலமாக நினைச்சான் பாபிலோன் ராஜா கையில் வந்து கொடுக்க சொல்லி நினைச்சதான் லெட்டர் எழுதி நினைச்சதான் கொடுக்குறான். அந்த லெட்டர் வந்து எழுதி அவங்க எழுதி என்ன செய்கிறான், சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாட்ட கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியாசாரின் கையிலும் இலக்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையில் என்ன செய்கிறான், அதை வந்து கொடுத்து விடுறான். அதை கொடுத்து விட்டோன்னா இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு வர அந்த அதில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னா, இஸ்ரேலியனா கர்த்தர் வந்து எருசலேமிலும் பாபிலோனுக்கும் சிறைப்பட்டு போக பண்ணினா அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் சொல்லி அதில் எழுதியிருக்கிறாப்புல. அதில் என்ன அறிவிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, வீடுகளை கட்டுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே 70 வருஷம் என்ன செய்வோம் நாங்கள் அடிமையாக இப்போன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 70 வருஷம் அடிமையாக இருக்கும்போது அவங்க சும்மா இருக்கணும்ல, அதனால தான் அவங்க சொல்கிறார், நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன செய்யுங்க, அங்கே வீடுகளை கட்டி நல்ல திராட்சை தோட்டங்களையும் என்ன செய்யுங்க, நாட்டுங்க.
நாட்டி அந்த கனியை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, சும்மா இருக்காதாங்கன்னு சொல்கிறாப்புல. நீங்கள் இப்போ வந்து பெண்களை என்ன செய்வாங்க, விவாகம் பண்ணிக்காங்க, குமாரன் குமாரத்திகளை என்ன செய்வாங்க பெற்றெடுத்து உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் கொடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கோம், அப்போ நம்ம வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே 70 வருஷம் என்ன செய்றீங்க, அங்கே இருக்க போகிறதுனால சும்மா இருக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு வீடுகளை கட்டி திராட்சை தோட்டம் கட்டி குமார குமாரத்திகளெல்லாம் பெற்றெடுத்து நீங்கள் பழுகி பெருகி இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதியிருக்காப்புல. சொல்லி சிறைப்பட்டு போகப்பட்ட பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை என்ன செஞ்சீங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்காங்க. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க, சிறைப்பட்டு போகப்பட்டிருக்க அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரர்களும் உங்களை மோசம் போக்க ஒட்டாது இடம் கூடாதுங்கிறார். ஏன்னா அங்கே தீர்க்கதரிசிகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்காங்க. இப்போ எப்படி அனனியா பொய் தீர்க்கதரிசி சொன்னானோ அதே போல் பொய் தீர்க்கதரிசின்னு சொல்ல ஆசிரியர்கள் தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சமாதானம் வேணும்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆனால் வந்து இப்படி உங்களை மோசம் போக்குற தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க சொல்லுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, செவி கொடுத்து உங்களை மோசம் பண்ண விட்டாதுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சொப்பனை காண்கிற உங்களுக்கு சொப்பனக்காருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடாங்க. தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாதுங்க. பொய் சொப்பனை கண்டேன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, நீங்கள் உங்களை ஒப்புக்கூடாது இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, கர்த்தர் என்ன செய்தாரு சொல்கிறாரு. அவர்கள் என்ன செய்றாரு, நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நான் உங்களை அனுப்பினதில்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் அதுக்கு என்ன செய்ய கொடுத்துடாதாங்கன்னு சொல்கிறார். ஆனால் பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேற்றின பின்பு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், சந்திப்பார். கர்த்தர் சந்தித்து மீண்டும் உங்களை என்ன செய்வார், அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து திரும்ப அவங்களை என்ன செய்வாருங்க கொண்டு வருவார். அந்த கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு எரேமியா இப்போ ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை நான் என்ன செய்வேன், அறிவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்ன செய்வீங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுவீங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பாரு. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, கர்த்தரை முழுகிறதோடு என்ன செய்வீங்க, கர்த்தரை நீங்கள் தேடினா மட்டும் கர்த்தரை தேடுகையில் என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. கர்த்தரை முழுகிறதோடு தேடலை அப்படின்னா கர்த்தரை கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதனால் நான் உங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்லி நீங்கள் முழுகிறதோடு தேடினா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம், காணப்படுவாராம். கர்த்தர் உங்களை சிறையிருப்பை திருப்பி எங்கேருந்து துரத்தி விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களையும் என்ன செய்வேன், நான் திரும்ப இந்த இடத்துக்கு நான் என்ன செய்வேன், உங்களை திரும்பி வர பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனுக்கு தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாரு, எலும்ப பண்ணுகிறாருன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க சொல்கிறீங்க. அந்த பொய்யான தீர்க்கதரிசிக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதாங்க, கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எரேமியா என்ன செய்கிறாரு, நிருபங்களை எழுதி சிதேக்கியா கையில் என்ன செய்கிறாரு, கொடுத்து விடுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, யூதாவில் தாவீது சிங்காசனத்தை நான் என்று எனக்கு செய்வேன், நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. தாவீது விளக்கு அணிஞ்சு போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்திருக்கிறாரு. அதனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை என்ன சொல்ல நிறைவேற்றணுங்கிறதுக்காக கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தாவீதின் சிங்காசனம் உட்கார்ந்துக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறை இருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ உங்கள் சகோதராகிய ஜனங்களை குறித்தும் கர்த்தர் நினைச்சதான நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளைனையும் அவர்களுக்கு நான் அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது போகிறாங்க, அநேகர் போக மாட்டாங்க. ஆனால் ரெமதியில் கர்த்தர் சொல்லிடுவார், பாபிலோன் சிறைப்பிடித்து கொண்டு வரும்போது நீங்கள் அவங்க பின்னால் என்ன செய்யுங்க, பெய்யிருங்க, அங்கே இருக்காதங்கன்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இவங்க என்ன செய்வாங்க, கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அங்கே இருப்பாங்க. அவங்கள தான் கர்த்தர் சொல்கிறார். இப்போ
என்ன சொல்கிறாரு அப்படின்னு, அவங்க வந்து தாவீது சிங்காசனத்தில் இருக்கிறவங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியாமல் இருக்கிறனால கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அவர்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அவங்களுக்கு புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழம் இருக்குல்ல, ஒரு 2 கூட கனவு கண்டார்ல, நல்ல அத்திப்பழம் ஒன்று, கெட்டுப்போன அத்திப்பழம், அதில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்கள மீண்டும் சிறைப்பிலேருந்து திருப்பி கொண்டு வருவேன், மற்றவங்க கெட்டுப்போன அத்திப்பழத்துக்கு ஒப்பாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதே போல் இவங்க வந்து புசிக்கத்தகாத கெட்ட போன அத்திப்பழங்களுக்கு இவங்களை நினச்சி நான் ஒப்பாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அங்கே சிறையிருப்புக்கு போகாதவங்களை பார்த்து அடுத்தல சொல்கிறாருன்னா, அவங்க என் வார்த்தையில் கேளாது போன அப்படினால் அவர்கள் பட்டயம் பஞ்ச கொள்ளை நோய் நினச்சி அவங்கள நான் அனுப்புவேன். அவங்க பூமியில் எல்லா ராஜ்யங்களிலும் நினச்சிவாங்க, அலைந்து திரிவாங்க. நான் அவர்கள் நினச்சிவேன், துரத்துற எல்லா ஜாதிகளிடத்திலும் அவங்க வந்து எல்லாம் செய்கிறாங்க, எங்கெல்லாம் நான் துரத்தி விட்டுருவேன், அவங்கள வந்து நல்லா வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து துரத்தி விடும்போது அவங்க எப்படி இருப்பாங்களாம், சாபமாகவும் பாலாகவும் ஈசலடிக்கிடதலமாகவும் நிந்தையாகவும் நான் வைப்பேன் அவங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு தீர்க்கதரிசியில் என் ஊழியக்காரர் ஏற்கனவே நினச்சி அனுப்பி கொண்டே வரேன், ஆனால் அனுப்பி கொண்ட தீர்க்கதரிசிக்கு இவங்க என்ன செய்யலை, இவங்க செவி கொடாமல் போனாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாருன்னு சொல்லி சொல்கிறாப்புல. இப்போதும் சிறையிருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். இப்போ சிறையிருப்புக்கு கர்த்தர் அனுப்பிவிட்டுருக்காருல பாபிலோன் தேசத்துக்கு, அந்த அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிற கொலாயன் குமாரனாகிய ஆகாபையும் மாசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவின் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில் நான் நினைச்சிறேன் ஒப்பு கொடுக்குறேங்கிறார். ஏன்னா இவங்க சிதேக்கியாவும் ஆகாபும் நினைச்சிறாங்க பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்கள நான் நினச்சிவேன், நான் பாபிலோன் ராஜா கையிலே என்ன செஞ்சிடுவேன், ஒப்பு கொடுத்துருவேன். அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக அவங்க என்ன செய்வாங்க, கொண்டு போடுவாங்கங்கிறாங்க. ஏன்னா இவங்க பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க, உண்மையான தீர்க்கதரிசனம் நம்ப விடலை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கள நினச்சிறேன் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை ராஜா நினச்சிடுவேன், ராஜா கையில் ஒப்பு கொடுத்துருவேன், நேபுகாத்நேச்சார் அவங்களை நினச்சிடுவேன் கொண்டு போடுவாருன்னு சொல்லி சொல்கிறாப்ல. பாபிலோன் ராஜா அக்கினினாலும் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனி சிறை இருக்கிற யூதா அனைவர்களுக்கும் வழங்கும்னு சொல்லி இஸ்ரவேலியனை கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அவங்க வந்து கீழ்ப்படியாததுனால சிறையிருப்புக்கு இருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் இஸ்ரவேலியனாய் செயலையும் கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறார். அது வந்து சாப வார்த்தை. அவர்கள் இஸ்ரவேலில் என்ன செஞ்சிட்டாங்க, மதிக்கட்ட காரியத்தை என்ன செஞ்சிட்டாங்க, தங்கள் அயலாருடைய பெண் ஜாதிகளோட என்ன செஞ்சிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க. நான் அவர்கள் கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, உரைக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லலையோ அந்த சொல்லாத பொய் வார்த்தையை சொல்கிறாங்க. அந்நியருடைய அயலாருடைய பெண் ஜாதிகளோட என்ன செய்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், அறிஞ்சு கொண்டிருக்கிறேன், அதற்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி அந்த நிருபத்தில் என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. இன்னும் கர்த்தர் எரேமியா நோக்கி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நெகேலாமாகிய செமையாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகேலாமாவுக்கும் செமையாவுக்கும் நீ சொல்ல வேண்டியது என்னென்னா, நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்தில் நிருபத்தை எழுதினது என்னவென்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அவங்களுக்கு அந்த என்ன நிருபத்தை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, இவர்களுக்கு அவர்கள் எழுதியிருந்த நிருபம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காராக இருக்கும்படிக்கும் பிரம்மை கொண்டு தன்னை தீர்க்கதரிசி ஆக்கி கொள்கிறவனாகி எந்த மனுஷனையும் நீ காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தர் உண்மை ஆசாரியனாக இருந்த யோய்தாவின் ஸ்தானத்தில் ஆசாரியனாக என்ன செஞ்சார், வச்சிருந்தார். இப்போதும் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் கூறுகிற ஆனதோ தூரனாக எரேமியாவே நீ கடிந்து கொள்ளாமல் போனது என்னன்னு சொல்கிறாப்புல. இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும், நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளை குடியிருந்து தோட்டத்தில் நாட்டி அந்த கனிகளை சாப்பிடல் என்று பாபிலோனுக்கு எங்களுக்கு சொல்லி அனுப்பினார் என்று எழுதியிருந்தான். அவங்க வந்து எல்லாமே எழுதியிருந்தார்ல, நீங்கள் அங்கே வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி பெண்களை எடுத்து திருமணம் முடித்து குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து அங்கே இருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தார்ல, அதை வந்து அவர் சொல்கிறார். இப்படி வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க என்ன செய்யறான், வாசிக்கிறான். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தையை இப்போ செப்பனியா என்ன செய்றான், என்ன ஆசாரியன் எரேமியா காதுகளுக்கு முன்பாகவே என்ன செய்றான், அதை வாசிக்கிறான். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை எரேமியாவுக்கு திரும்ப கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. என்ன சொல்கிறாருன்னா, நெகலமைக செமையாவை குறித்து கர்த்தர் செமையாவே நான் அனுப்பாது இருந்தோம், அவன் உங்களுக்கு என்ன செய்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அவன் உங்களை என்ன செய்யான், பொய்யை நம்ப மாட்டான். நான் அவனை அனுப்பலை, அனனியா போல் செமையா நான் அனுப்பலை,
ஆனால் அவங்களுக்கு விரோதமாக நினைச்சு பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. இதோ நான் நெகலமனாகிய செமையாவையும் அவன் சந்ததியும் நான் நினச்சிவேன் தண்டிப்பேங்கிறார். எப்படி அனனியாவை கொன்றுபட்டாரோ இதே போல் இவன் சந்ததியை நான் தண்டிப்பேன்னு சொல்கிறார். இந்த ஜனங்கள் நடுவிலே குடியிருப்பேன் ஒருவனும் அவனுக்கு நினச்சிதான் இல்லாதபடிக்கு நினச்சிடுறேன், அவனை நான் சங்கரிச்சிருவேன்னு சொல்கிறார். ஒருவரும் அவங்க நன்மை காணவும் மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக நினைச்சுறாங்க, கலகம் உண்டாக பேசினா அப்படின்னு சொல்கிறார். அதில் 20 அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவுக்கு திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன அப்படின்னா, நீ இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுது என்னவென்றால், உன்னோட சொன்ன எல்லா வார்த்தையும் ஒரு புஸ்தகத்தில் நீ என்ன செஞ்சுக்கோ. நான் இப்போ உன்னிடத்துல என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீ என்ன செய்யோ, ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கோ. நாட்கள் வரும், அந்த நாட்களில் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் இஸ்ரேலுக்கும் ஏதாவது மாதிரி ஜனத்து சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்வார், திருப்பும்போது அவர்கள் பிதாக்களோட தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்வார், திரும்பி வர பண்ணுவார். அப்போ அவங்க அந்த தேசத்தை என்ன செய்வாங்க, சுதந்திரத்து கொள்ளுவாங்க. அப்படிங்கிறது நீ என்ன செய்ய, அதை நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஜனங்கள்ட்ட சொல்லியாச்சு, இப்போ எரேமியாவை எழுதி வச்சுக்கோன்னு சொல்கிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள், அதனால நீ எழுதி வச்சுக்கோ புஸ்தகத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வார்த்தை நிறைவேறணும்ல, அப்போ மக்கள் தெரியணும்ல, வாஸ்து காட்டணும்ல, அதனால கர்த்தர் எழுதி வைக்க சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு ஆனால் சமாதானம் இல்லை. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்க முடியுமா, பிரவேசிக்க முடியாது. அப்படி கேட்டு பாருங்க, பிரவேசிக்க முடியாது. அவங்க பிரவேசிக்கிற ஸ்திரீயை நினைச்சுவானா, தன் இடுப்புகளின் மேல் தன் கைகளை வைத்திருக்கிறதையும், பிரசவிக்கும் போது இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கிறதையும், அவங்க முகங்கள்லாம் மாறி வெளுத்திருக்கிற நான் காண்கிறது என்னங்கிறார். அந்த பிரசவப்படுற ஸ்திரீயை போல ஆனாய் பிறந்தவனும் பிரவேசிக்க முடியாது, அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களா என்னன்னு கேட்குறாரு. ஐயோ நான் பெருது அதே போலத்த நாளில் அது யாக்கோபுக்கு என்னது இக்கட்டு காலம், அந்த காலம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனால் அவன் நீங்களாக்கி ரசிக்கப்படுப்பேன், அவன் நுகத்தை கழுத்தில் விடாதபடிக்கு நான் உடைத்து உன் கட்டுகளே நான் என்ன செய்வேன் அறுப்பேன்னு கர்த்தர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்கிறார். அந்நியர் இனி அவன் யார் யாக்கோபை அடிமை கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. அவன் கர்த்தரையும் தங்களுக்கு எழுப்ப போகிற ராஜாவாகி தாவீதையுமே அவங்க என்ன செய்வாங்க, சேவிப்பாங்கன்னு சொல்கிறார். ஆகியால் இந்த தாசனா யாக்கோபே நீ பயப்படாத, இஸ்ரவேலே நீ கலங்காதேன்னு சொல்லிட்டு தூரத்திலிருந்து ஒரு சந்ததி நினைச்சிரு சிறைப்பிலிருந்து இராதபடிக்கு மீண்டும் நான் உங்களை நினைச்சு கொண்டு உங்களை நான் வைப்பேன், உங்களுக்கு தத்தளிக்க பண்ண மாட்டேன், உங்களை ரட்சிப்பதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் தண்டியாதபடிக்கும் மட்டாய் நான் உங்களை நினைச்சிருந்தேன், நான் தண்டிச்சேங்கிறார். திரும்ப கர்த்தர் சொல்றாரு, உன் புண் ஆறாதாயும் உன் காயம் கொடிதான் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்கு யாரும் ஏற்படுதில்லை, உன்னை சொஸ்தப்படுத்த அவசியமும் இல்லை. அதனால நேசர் யாவரும் என்னை மறந்துட்டாங்க, அதனால உன்னை யாரும் தேட மாட்டாங்க. நான் உங்களை தண்டிக்கிற வண்ணமாக நான் உங்களை என்ன செஞ்சேன், தண்டிச்சிட்டேன். ஒரு நொறுக்குதலும் வேதனையிலும் நினைச்சது அதிகமாக நான் தண்டிச்சிட்டேன். அதனால் நீங்கள் நினச்சி உங்கள் பாவங்களின் மித்தம் தண்டிக்கப்பட்டீங்க, இனி நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இருக்கும்போது கர்த்தர் நான் உங்களை என்ன செய்வேன், நான் ரட்சிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்கள் தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுக்கு காயங்களெல்லாம் நான் நினச்சிவேன் ஆற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு காயங்களெல்லாம் நான் ஆற்றுவேன்னு சொல்கிறார். அப்புறம் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவங்களுக்கு நான் இறக்கம் செய்வேன், அவங்களை மீண்டும் என்ன செய்வேன், நான் கொண்டு வந்த தேசத்துக்கு கட்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கே ஆடல் பாடல் சத்தங்கள் எல்லாம் என்ன செய்ய புறப்பட பண்ணுவேன், அவங்கள வர்த்திக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களில் கர்த்தருடைய கடைசி நாட்களில் கர்த்தருடைய கோபம் என்ன செய்யும், உக்குற கோபம் தனியாக தான், ஆனால் கடைசி நாட்களில் அதை நீங்களை உணர்ந்து கொள்வீங்க. பெருங்காற்றாகிய துன்மார்க்கருக்கு என்னதுன்னா கோராவரி காற்றாகிய பெருங்காற்று அவங்க மேலே என்ன செய்யும், எழும்பும். அப்போ அந்த நாட்களில் கர்த்தருடைய கோபம் துன்மார்க்கருக்கு என்ன செய்ய தனியாது, ஆனால் யாக்கோபுக்கு என்ன செய்யும், கோபம் தனியாக. நான் உங்களை யாரும் சிறுமப்படுத்த முடியாது, உங்களை ஆசிரியப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். நாம் சிலர் திருப்பப்படணும், நம்ம என்ன செய்யும், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையான தீர்க்கதரிசி வார்த்தை கீழ்ப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.